அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம். நம்ம நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் வாஸ்து, ஃபெங் ஷூய், எண்கணிதம், ஜோதிடம்னு பல விஷயங்களை பற்றிய தெளிவான விளக்கங்களை தெரிஞ்சிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான பல ஆன்மீக தகவல்களையும் தெரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நாம வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை தெரிஞ்சுக்க போறோம். அதனை நமக்கு சொல்வதற்காக இங்கு வருகை தந்திருக்காரு வாஸ்து நிபுணர் திரு ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444596955. வணக்கம். வணக்கமா, வாழ்க வளமுடன். சார், நீங்க எப்பவுமே நிகழ்ச்சி துவங்கும் போது ரொம்ப அற்புதமான ஒரு ஆன்மீக தகவல் சொல்வீங்க. இன்னைக்கு எங்களுக்காக என்ன ஆன்மீக தகவல் சொல்ல போறீங்க? கண்டிப்பாக. என்கிட்ட இப்ப நிறைய பேர் பாக்குற இடங்கள், பொது இடங்கள்லயோ ஆபீஸ் சந்திக்கும் போது கேட்கக்கூடிய நிரந்தரமான கேள்வி என்ன ஆயிடுச்சுன்னா, சார் நீங்க ஆண்டாள்கிட்ட சரணாகதி அடைந்தவரை, உங்களுக்காக நீங்க ஒரு கோயிலுக்கு போனா ஆண்டாள் கோயில் தவிர எங்கேயும் போக மாட்டீங்க. உங்களுடைய கிளையன்ஸ், நீங்க பேசக்கூடிய இடங்கள் எல்லா இடத்துலயுமே எல்லாரையும் ஆண்டாள் கோயிலுக்கு போங்க, ஆண்டாளை பாக்குறது ஒரு மிக முக்கியமான கருத்தா வலியுறுத்தி வந்தீங்க. ஆனா சமீப காலங்களாக கடந்த ஒரு வருடமாக ஸ்ரீரங்கம்க்கும் திருப்பதிக்கும் போங்க, ஸ்ரீரங்கத்துல தத்து கொடுக்கறது நல்லது, மருதாளி தாலி கட்டுறதுன்ற விஷயம் திருப்பதியில பண்ணா நல்லதுன்னு சொல்றீங்க. இது ஏன் இந்த விஷயம், எப்படி இந்த பெருமாள் மேல ஈடுபாடு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இந்த கேள்வி வச்சிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். ஆண்டாள் தான் ஆண்டாள் தனித்துவமிக்கவள். அந்த ஆண்டாள்கிட்ட சரணாகதி அடைந்தது உண்மை. அந்த ஆண்டாள் ஒரு டைம்ல என்ன சொல்றான்னா, என்னோட பர்பஸ் ஆஃப் பர்த்தே நான் நினைக்கிறேன், அந்த தங்க விமான திருப்பணி நிறைவேறினது தான் நான் என்னோட பர்த்தோட பர்பஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த பணி நிறைவேறிடுச்சு. ஆண்டாள் அது என்ன அந்த தங்க விமானத்துல ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய இந்து மத கோயில்களே மிகப்பெரிய உயரமான தங்க விமானம் ஆண்டாள் கோயிலுக்கு கிட்டத்தட்ட 85 கிலோ தங்கம் போட்டு அது பண்ணப்பட்டிருக்கு. இந்த தங்க விமானத்துக்கு நானும் என்னோட நண்பர்களும் எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணிருப்பது ஒரு பக்கம் இருந்தா கூட, முழுக்க அதை ஒரு லாஸ்ட் 5 இயர்ஸா ஒரு பெரிய எஃபோர்ட் போட்டு பண்ணேன். இந்த இடத்துல அந்த தங்க விமான திருப்பணி தடைப்பட்டிருந்தப்போ நான் திருப்பதிக்கு போகக்கூடிய நிர்பந்தம் ஏற்பட்டது. ஒரு 10 வருடங்கள் கழித்து அந்த இடத்துல பெருமாள்கிட்ட வேண்டும் போது அந்த பெருமாள் தான் அந்த பணியை நிறைவேற்றி கொடுத்தான்னு நம்புறேன். அதாவது திருப்பதியில தீபமாகவும், அழகர் கோயிலில் கிளியாகவும், ஸ்ரீரங்கத்தில் அன்னப்பறவை ஆண்டாள் இருக்கிறது ஐதீகம். ஆண்டாளுக்கு 3 பெருமாள் ரொம்ப பிடிக்கும். ஒன்று ஸ்ரீரங்கம் ரங்கநாதர், 2வது திருப்பதி பெருமாள், 3வது அழகர் கோயில். அழகர் கோயிலுக்கு தான் அழகருக்கு தான் வேண்டிக்கிறா, நான் ரங்கநாதரை மனம் முடித்தால் 100 தரா அக்காராடீஸ்வரர் 100 தரா வெண்ணையம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு. அதப்ப இந்த 3 கோவிலுமே தங்க விமானம் இருக்கு. அப்ப அந்த பெருமாள் எவ்வளவு பெரியவர் நம்ம பார்க்கணும்னா, தங்களுடைய மனைவி உடைய கோபுரம் விமானமானது தங்கள் விமானத்தோட உயரமா இருக்கணும்னு சொல்லிட்டு 3 பேருமே உதவி பண்ணி தான் ஆண்டாள் தங்க விமானம் பண்ணி, அதாவது பெருமாளை விட உயரமான தங்க விமானம் உள்ள ஆண்டாள் கோயில் ஒரு பெருமையை பெற்றுக் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆண்டாள் எனக்கு சொல்ற, நீ ஸ்கூல் படிச்சுட்டு என்கிட்ட அடுத்து காலேஜ் படிக்கணும்னா நீ பெருமாளை சரணடைஞ்சாதான் முடியும். 2வது விஷயம், நான் வேற பெருமாள் வேற இல்ல, நல்லா புரிஞ்சுக்கோ அப்படின்றதெல்லாம் ஒரு சுக அனுபவத்துல ஒரு பெரிய ஒரு மெஸ்மரைசிங் ஒரு டைம்ல எனக்கு ஏற்பட்டது. அதோட வெளிப்பாடு தான் இந்த பெருமாள் வழிபாடுன்னு சொல்றது. இதை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் வரும் வாரங்களை நான் உங்ககிட்ட கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கிறேன். ரொம்பவே அற்புதமான ஒரு ஆன்மீக தகவலோட நிகழ்ச்சியை சிறப்பா துவங்கி இருக்கோம். முதல் காலர் யாருன்னு பாத்துடலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? மேடம், லட்சுமி மாலா, மடிப்பாக்கத்துல இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்கம்மா, சார்ட்ட பேசுங்க. அம்மா வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. தேங்க்யூ சார். நமஸ்தே சார். சோ கைண்ட் ஆஃப் யூ. வணக்கம், நமஸ்தேமா. தேங்க்யூ சார். எங்க வீட்டுக்காரு பிசினஸ் பண்றாரு சார், டிரான்ஸ்போர்ட் பிசினஸ். சரிம்மா. ஃபண்ட் ப்ராப்ளமா இருக்கு சார். எனக்கு நல்லா பண்ணிட்டு இருக்கேன். வாஸ்து பிரகாரம் தான் வீடு இருக்கு. ஓகே. எல்லாம் நல்லா இருக்கு சார். அங்கேயும் ஆபீஸும் கிழக்கு வாசல் தான், வீடும் கிழக்கு வாசல் தான். நல்லா இருக்கு சார், ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. ஃபண்ட் தான் சார் என்னால ரொட்டேஷன் பண்ணவே முடியல சார். அம்மா, உங்களுக்கு அபார்ட்மெண்டா இண்டிவிஜுவல் வீடா மாலா? இல்ல சார், தனி வீடு சார், தனி வீடு. ஓகே. அதாவது ஒரு விஷயம் லட்சுமி மாலா, என்னோட அனுபவத்துல நான் சொல்றேன். யாராவது என் வீடு வாஸ்துபடி தான் கட்டியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அது அதுல ஏதோ ஃபிளா இருக்குன்னு அர்த்தம், அதுல ஒரு குறை இருக்குன்னு அர்த்தமா. ஏன்னா 100% வாஸ்துன்றது என்னால கூட கட்ட முடியாது. நானே எனக்கு வீடு கட்டினா கூட ஒரு பாத்ரூம், டாய்லெட், ஒரு படிக்கட்டு வீட்டுக்குள்ள வந்துட்டாலே அதுல 30 மார்க் எடுத்துடலாமா, 100 மார்க். சோ அப்ப நம்ம ஆவரேஜா 50 to 60% உள்ள ஒரு வீட்டுல தான் எல்லா பெஸ்ட் வாஸ்துனா கூட வாழ முடியும். உங்களோட வீடை பொறுத்த வரைக்கும் வாய்மொழி நார்த் வெஸ்ட் தான் ப்ராப்ளம். உங்க வீட்டு வாய்மொழியில என்ன இருக்குன்னு சொல்ல முடியுமா? காம்பவுண்ட் எப்படி இருக்கு, அல்லது தெருக்குத்து இருக்காமா, படிக்கட்டு இருக்கா? எதிர்ல வயல் தான் சார் இருக்கு. எதிர்க்க என்னமா இருக்கு? வயல் இருக்கு. வயல் எல்லாம் பிரச்சனை இல்லம்மா. அதாவது காலி இடம் வடக்குல இருக்கிறது ரொம்ப நல்லதுமா.
எனக்கு தெரிந்து வடமேற்கு வடக்கு தெருப்பார்வை வடமேற்கு காம்பவுண்ட் கோர்ஸ் இருந்தா இந்த ப்ராப்ளம் வருமா. உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குன்னா நங்களூர் ஆஞ்சநேயர் தான் பெரிய விஷயம். அது காலையில விஸ்வரூப தரிசனம் பண்ணுங்க. பண்ணும்போது 2 கால் கட்டவரில் ஆக்னையோட சேர்த்து கும்பிடுங்க. அந்த ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். உங்களோட பண பிரச்சனை இல்லாமல் ஆகுமா. நீங்க பெரிய பணக்காரராக என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நல்ல வாழ்க்கை வாழறதுக்கு என்னுடைய மேலும் ஒரு எக்ஸ்ட்ரா வார்த்தை சொல்கிறேன். ஏன்னா நீங்க 3 வாட்டி தேங்க்ஸ் சொல்லி ஆரம்பிச்சிங்கம்மா. நன்றிம்மா. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஸ்ரீனிவாசன் சார் சொல்லுங்க. சர்ட்ட பேசுங்க. சீனிவாசன் சார் வாழ்க வளமுடன். தெற்கு பார்த்த வாசல் சார். தென்மேற்குல பாத்ரூம் போட்டிருக்கு. இது ரைட்டா தப்புங்களா சார்? ரொம்ப கஷ்டமாவே இருக்கு. தென்மேற்குல பாத்ரூம் டாய்லெட் வரக்கூடாது சார். உங்களுக்கு வீட்டுக்கு வந்தவங்க யாரும் சொல்லி அதை தப்புன்னு சொல்லிட்டு? இல்லைங்க சார், நான் வீடு கட்டி 12-13 வருஷம். அப்ப இப்ப எப்படி ஸ்பெசிபிக்கா கரெக்டா கேக்குறீங்க? தென்மேற்குல டாய்லெட் பாத்ரூம் போட்டிருக்கேன், அதனாலதான் ப்ராப்ளம். இல்ல இத பத்தி கொஞ்சம் உங்க செய்தி அடிக்கடி பாத்துக்கிட்டே இருப்பேன் சார், அதை வச்சு சொன்னேன். அதான் கேட்டேன் சார். 100% அப்ப கடவுள் உங்களுக்கு ஒரு மெசேஜா கொடுக்குறேன். நான் ஒன்னும் கடவுளோ சாமியாரோ கிடையாது சார். மனிதர்கள் மூலமா தான் கடவுள் மனுஷ ரூபா சார். நீங்க என் மூலமா ஒரு மெசேஜ் சொல்றாருன்னா நீங்க அந்த தென்மேற்கு டாய்லெட்டை வடமேற்குல போட்டுங்க. நீங்க இதுல ஏமாறதுக்கு ஒண்ணு இல்ல. நீங்க மாத்திட்டீங்கன்னா உங்களுக்கு மாற்றம் ஏற்படும். நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள் சார். வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கங்க. வணக்கம். பெயர் சொல்லுங்க சார். சிவகுருநாதன். சொல்லுங்க சார். ஐயாட்ட பேசுங்க. சிவகுருநாதன் வணக்கம். வாழ்க வளமுடன். எங்க இருந்து பேசுறீங்க? புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் சார். புதுக்கோட்டையில எங்க இருந்து சார்? புதுக்கோட்டை டவுன் சார். ஓகே சொல்லுங்க சார். சார் இந்த தெற்கு பார்த்து வாசப்படிங்க. சரி. அதுல சார் காம்பவுண்டுக்கு வால் கிழக்கு வடக்கு மட்டும் நான் போட்டுக்கிறேன் சார். தெற்கும் மேற்கும் காம்பவுண்டு வால் போடலைங்க. அது தவறு தானே சார்? அதான் சார் வாஸ்துபடி சரிந்தான் உங்களுக்கு விலகு தெரிஞ்சுக்கலாம். இல்ல அது தவறு சார் சிவகுருநாதன். ஏன்னா ஒரு வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப அதி முக்கியமானது காம்பவுண்ட் வால் தான் சார். நம்ம தாய் சுவர்னு சொல்றோம், மதர் வால்னு பேசுறோம் சார். மதர் வால் தாய் சுவர் உண்மை அப்படின்னு சொன்னா அப்ப தந்தை சுவர் ஃபாதர் வால் இருக்கணும் இல்லையா? அந்த ஃபாதர் வால் தான் காம்பவுண்ட் வால் சார். அப்ப அது தெற்குலயும் மேற்குலயும் உயரமாகவும் வடக்குலயும் கிழக்குலயும் பள்ளமா இருக்கணும் சார். 6 அடி 6 அடி வச்சுங்கன்னா இங்க 4 அடி 4 அடி வச்சுங்க. காம்பவுண்ட் வால இம்மிடியா போடுங்க. நல்ல வாழ்க்கை வாழ்த்துக்கள் சிவகுருநாதன். வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? மேடம் நான் கோபி பேசுறேன் மேடம். கோபி சார் எங்க இருந்து கால் பண்றீங்க? திருப்பத்தூர் மேடம், வேலூர் மாவட்டம். சொல்லுங்க சார். பேசுங்க. கோபி சார் வணக்கம். வாழ்க வளமுடன். சொல்லுங்க சார். வணக்கம் சார். எவ்வளவு சமாச்சாரம் நிச்சயமா இருக்கு சார், அதுக்குதான் போன் பண்ணுங்க. எவ்வளவு சம்பாதிச்சாலும் நிக்க மாட்டேது. ஆமா சார். வீடு கட்டலான முயற்சி பண்றோம், ஒன்னும் ஆக மாட்டேங்குது. எதனால நிக்க மாட்டேது சார்? நிக்க மாட்டேன்னா இப்ப வீட்டு மனம் ஒண்ணு வாங்கியிருக்கேன். அது வீடு ரொம்ப நாள் ட்ரை பண்ணிக்கிறேன் கட்டலான்னு, ஒன்னும் எதுவுமே முன்கூட்டி வர மாட்டேங்குது. இல்ல கோபி சார், எவ்வளவு சம்பாதித்தாலும் நிக்க மாட்டேதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னீங்க. அதோட அர்த்தம் என்ன? எதனால நிக்க மாட்டேதுன்னு கேக்குறேன். எதனால நிக்க மாட்டேங்குதுன்னா எனக்கு புரியல சார் நீங்க கேக்குறது. நீங்க என்ன செலவு பண்றீங்க? இப்போ ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கணும், 1000 ரூபாய் செலவாயிடுதா உங்களுக்கு? ஆமா சார், ஏதாச்சும் ஒரு வழியில செலவாயிடுது சார். ஓகே, நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் சார். ஒரு எறும்பு இருக்கு சார். அந்த எறும்பு ஒரு உணவை எடுத்துட்டு போகும்போது நடுவுல பெரிய விரிசல்கள் அவங்க தான் கடக்க முடியாத விரிசல் வந்துன்னா அந்த உணவே பாலமாக்கி அந்த பக்கம் அதை தாண்டி போயிட்டு மறுபடியும் அந்த உணவை பிடிச்சி இழுத்துக்கும் சார். ஒரு எறும்போட இயக்கத்துக்கு கடவுள் பெரிய ஒரு விஷயத்தை உள்ள வச்சிருக்கானா, நம்ம மனிதர்கள் இது மாதிரி நம்ம அவநம்பிக்கையோட இருக்கக்கூடாது சார். இப்ப உங்க ஊர் திருப்பத்தூருக்கு அங்க சிவகுமார், ஆண்டாள் சிவகுமார் இருக்காப்ல, மிக ஒரு சாதாரண ஒரு ஆட்டோ டிரைவரா இருந்து இன்னைக்கு ஒரு 20 பில்டிங் கட்டிட்டு இருக்காப்ல சார். என்னோட வாஸ்து டீம்ல அவரும் ஒருத்தர். இதே போல பிரம்மாண்டமான ஆட்கள் வாழக்கூடிய ஊர் சார் திருப்பத்தூர். நீங்க மனையில வீடு கட்டுறதுக்கு உங்களோட ஆட்டிடியூட் சேஞ்ச் பண்ணீங்க, பாசிட்டிவா மாறுங்க. அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட் ஒரு விஷயம் தான் உங்களுக்கு அந்த வீடு கட்டுறதுக்கான பணத்தையும் நீங்க வாழக்கூடியதுக்கு அர்த்தத்தையும் கொடுக்கும் சார். நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி சார். நீங்க பேசும்போது சொன்னீங்க 100% பக்காவா வாஸ்து அப்படிங்கறது யாராலையும் கட்ட முடியாத ஒரு விஷயம் அப்படின்னீங்க. 50 அல்லது 60% பக்காவா கட்டலாம். இப்படி பக்காவா வாஸ்து பிரகாரம் கட்டின வீட்டுனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன? அதாவது நன்மைகள் நம்ம பட்டியலிட்டோம்னா அது ஒரு 600 ப்ரோக்ராம் பேசலாம். மிகப்பெரிய நன்மை அப்படின்னு சொன்னா பயம்ன்ற ஒரு விஷயம் போயிடும். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு அடி நடப்பாதையில் நடக்கணும்னா யார் வேணா நடந்துடலாம். குழந்தைய நடக்கலாம், பெரியவங்களும் நடக்கலாம். ஆனா அதே ஒரு அடி நடப்பாதை 800 அடி உயரத்துல இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம பாதையை பார்க்கப்படும். நம்ம தைரியம் இழந்து பள்ளத்தை பார்க்க ஆரம்பிச்சிடும். அப்ப பயம்ன்றது மிகப்பெரிய ஒரு எனிமி, ஒரு விரோதி, ஒரு மனிதனுக்கு ஒரு பெரிய ஒரு டைம் கில்லிங் ஒரு விஷயம் பயம்ன்றது. இதோ நம்ம ஏன் இந்த நம்மளை பார்க்கணும்?
ஒரு ஆடை பார்க்கலாம். கிராமத்தில் இருக்க ஆடுகள் வந்து எவ்வளோ ஆர்ன் அடிச்சாலும் வந்து நகர்ந்து போகாது, பயம் கிடையாது. ஆனா இதே நகரத்துல ஒரு ஆடோ மாடோ ரோட்ல நிக்குது அப்படின்னு சொன்னா அந்த ஆடுகளுக்கும் மாடுகளுக்கும் வண்டி வர சத்தத்தை கேட்டு வழி விட்டுரும். ஏன்னா அப்ப வந்து இயற்கையோட சமன்பாடுகள் மாறும்போது நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாறிடுது. அப்ப பயம்ன்ற ஒரு விஷயம் வந்து இயற்கையோட நம்ம வாழாதனால தான் வரக்கூடியது. அப்போ என்ன பண்ணலாம் வந்து ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லுவேன், நம்ம வந்து சாகறதுக்காக தான் பிறந்திருக்கோம் எல்லாருக்குமே. பட் ஆனா அதுக்குள்ளேயே வந்து சாதிச்சுட்டு சாகணுன்ற ஒரு விஷயத்தை, இந்த சாதிப்புன்ற ஒரு விஷயத்தை ஆட் பண்ணிக்கிட்டோம்னா லைஃப் சுவைப்படும். அப்போ நீங்க எல்லாருமே வந்து எனக்கு எல்லாமே தொலைச்சிட்டேன், என் லைஃப் முடிஞ்சு போச்சு, எனக்கு வயசாயிடுச்சு, நான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒன்னே ஒன்று தான் சொல்லுவேன், எதிர்காலன்ற ஒன்று இருக்கு, அதில் என்ன அற்புதங்கள் வேளாண் நிகழலாம். நான் சொல்லக்கூடிய வார்த்தை மட்டும் ஞாபகம் வச்சுங்க, பிலீவ் இன் மிராக்கிள், அதிசயம் நடக்கும் என்று நம்புங்கள். உங்கள் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் அதிசயம் கண்டிப்பாக நடக்கும். அந்த அதிசயத்தை கடவுள் நீங்க வணங்கக்கூடிய அல்லாவோ இயேசுவோ ஆண்டாளோ பெருமாளோ சிவபெருமானோ உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பார். இது நான் அனுபவபூர்வமாக உணர்ந்து வெற்றி பெற்ற விஷயம். அது நீங்க வந்து பெரிய நன்மையின் ஒரு வாஸ்துபடி ஒரு வீடு அப்படின்னு சொன்னா இந்த பயம் போகி நல்ல வாழ்க்கை வாழ முடியுன்றதா என்னுடைய கருத்து. ரொம்ப எளிமையான ஒரு எடுத்துக்காட்டோட ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் சொன்னீங்க சார். நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? நான் தேன்மொழிங்க. தேன்மொழிமா, எங்க இருந்து கால் பண்றீங்க? சேலம் மாவட்டம் மேச்சேரியில இருந்து பேசுறேங்க. சொல்லுங்கம்மா, சார்ட்ட பேசுங்க. அம்மா வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. நமஸ்காரங்க, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. நாங்க ஈஸ்ட் பார்த்து வாசப்படிங்க எங்க வீடு. ஈஸ்ட் பார்த்து வாசப்படி, ஈசானியத்துல வாசப்படி வச்சிருக்கோம் நாங்க. சரிம்மா. வீடு வந்து காம்பவுண்ட் கிடையாதுங்க. கிழக்குல வந்து அக்னி மூலையில வந்து செப்டி டேங்க் போட்டிருக்கோம். வீட்டுக்கும் செப்டி டேங்க்கும் கேப் வந்து ஒரு 15 அடி இருக்கு. சரிம்மா. இது வந்து நிறைய இது வந்து அங்க போட்டுட்டோம். அதனால ஏதோ எங்களுக்கு ப்ராப்ளமான்னு. அம்மா, அதான் உங்க உடல்நிலை பாதிக்குமா? உங்களுக்கு மூத்தது பெண் குழந்தையாம்மா? இல்லைங்க, பையன் ஒண்ணுதான். அவர் இல்ல, எங்க வீட்டுக்காரு இல்ல. அதாவது வந்து 2 விஷயமா, மூத்தது பெண் குழந்தைன்னா உங்க கணவர்மா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. மூத்தது பையன்னா உங்க பையன் பாதிக்கப்படுவாருமா. இப்ப ஏன்னா கிழக்கு வடக்கு காம்பவுண்ட் கிடையாது. உங்களோட ஹெல்த் யூட்ரஸ் ஃபங்க்ஷனிங்லாம் எப்படிமா இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. அது 100% வந்து உங்களுக்கு கடவுள் பெரிய கிஃப்ட்டுமா. பொதுவா அது பாதிக்கப்படும், தூக்கம் வந்து டிஸ்டர்ப் ஆகும். அந்த செப்டி டேங்க் இருக்கிற இடம் தப்புமா. உங்களுக்கு தான் அந்த மேச்சேரியில பத்ரகாளியம்மன் கோயில் இருக்கு இல்லையாமா, அந்த பத்ரகாளியம்மனே பிடிச்சிங்க. அதை விட ஒரு மிக சிறந்த கோயில் சேலம் மாவட்டத்திலே கிடையாதுமா. நான் மேச்சேரியில வந்து அந்த கோயிலை ரிசர்ச் பண்ணிருக்கேன். அது வடகிழக்கு ஈசானியத்திற்கு கோயிலுமா. அற்புதமான நல்ல விஷயத்தை உங்களுக்கு கொடுக்கும்மா. நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்மா. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கங்க. வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா. நாங்க விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில இருந்து பேசுறேன். யார் பேசுறீங்க சிவகாசியில இருந்து? சிவகாமி. என்னோட சிவகாமிமா, சொல்லுங்க சொல்லுங்க, ஐயாட்ட பேசுங்க. வணக்கம், வாழ்க வளமுடன் சிவகாமிமா. வணக்கங்கய்யா. உங்ககிட்ட எனக்கு ஒரு 2 வழிகாட்டுதல் தேவைப்படுது உங்க மூலியமா வாக்குக்கு. 100%மா, சொல்லுங்கம்மா. அதாவது இப்ப ஒரு இடத்துல ஒரு வாக்குப்படி சரியில்லை, அதை மாத்திரம்னா அதுக்கு ஏதாவது பரிகாரம் செய்ய வேண்டிய இது இருக்கா? இன்னொன்னு, இப்ப கிழக்க வந்து செப்டிக் டேங்க் வச்சா நல்லதுன்னு சொல்றாங்க. கிழக்க வாசல் படியா இருந்தா செப்டிக் டேங்க் அங்க அமைப்பது நல்லதா? அமைக்கலாமா, அமைக்க கூடாதா? மாடிப்படி பொதுவா இப்ப எனக்கு 2 கிழக்கு வாசல், எந்த இடத்துல 2 இடத்துல மாடிப்படி எனக்கு தேவைப்படுது, எங்க அமைக்கலாம்? ஓகே, 3 விஷயம். முதல் விஷயம் என்ன கேட்டீங்க நீங்க? அதாவது இப்ப ஒரு இடத்துல சேஞ்ச் பண்ணோம்னா அந்த பரிகாரங்கள் வந்து இந்த ஒரு வார்த்தையே அர்த்தமற்ற வார்த்தைமா. நீங்க வந்து இந்த பரிகாரங்கள் சொல்லிட்டு எந்த விஷயம், அது வந்து ஒரு எந்திரமாகட்டும், தகடாகட்டும், ஹோமமாகட்டும், நீங்க பண்றீங்கன்னா அது வந்து உங்களுக்கு எந்த நல்ல விஷயத்தையும் கொடுக்காதுமா. வீடு மாத்திரன்னு முடிவு பண்ணீங்கன்னா மாத்திங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. 2வது விஷயம் வந்து நீங்க செப்டி டேங்க் கிழக்கு பக்கம் இருக்கலாமான்னு கேக்குறீங்க. 100% கிழக்கு பக்கம் வரக்கூடாதுமா. அது மிகப்பெரிய தவறு. யாராவது நல்லதுன்னு சொன்னாங்கன்னா அது வந்து சரியான விஷயம் கிடையாது. 3வது, மாடி படிக்கட்டு வீட்டோட எந்த உள்மொழியிலையும் வரக்கூடாதுமா. மேற்கு நடுப்பகுதியிலையும் தெற்கு நடுப்பகுதியிலையும் வரலாம். கிழக்கு வடக்கு சார்ந்து படிக்கட்டு வரக்கூடாது. வடகிழக்கு வெளிமொழியிலையும் வரக்கூடாது. வடமேற்கு தென்மேற்கு தென்கிழக்கு வெளிமொழியில வரலாம். அது ஓபன் ஷேர்கேஸ் கேண்டிலிவரா வரலாமா. மிக அற்புதமான தெளிவான அழகான கேள்வி கேட்ட உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. இதே மாதிரி வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை தொடர்ந்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. இதே வேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள். படிக்கட்டு 2 சைடு கட்டணும். எந்தெந்த அது இப்போ சொல்லவா, கேட்கவா?
இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம். வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மளே பகிர்ந்துட்டு இருக்காரு வாஸ்து நிபுணர் திரு ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 044445969595. சரி, எல்லாருமே ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கிற வாஸ்து டிப்பிற்கான நேரம். இன்னைக்கு எங்களுக்கான வாஸ்து டிப். ஓகே, இருந்தும் இல்லாத வாழ்க்கை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு மனித வாழ்க்கையில். அதாவது ஒரு விஷயம் இல்லாம இருந்துடலாம் யார் வேணா. அதாவது ஒருத்தங்களுக்கு வந்து குழந்தை பேர் இல்லை, பலவேறு காரணங்களுக்காக ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க வாழ்ந்துடலாம். திருமணம் ஆகலை, அவங்க வாழ்ந்துடலாம். ஆனால் திருமணம் ஆகி ஒருத்தங்களுக்கு குழந்தை பேர் இல்லை, அந்த ரொம்ப கஷ்டப்பட்டு குழந்தை கிடைக்குது, அந்த குழந்தைய பிரிஞ்சு இருக்கிறாங்க. காரணம் வந்து ஸ்கூல்ல ஹாஸ்டல், இந்த பெஸ்ட் ஸ்கூல்ல நம்ம சேர்க்கணும்னு சொல்லிட்டு நாமக்கல் பக்கம் ஏதாவது ஒரு ஸ்கூல்ல போயிட்டு ஹாஸ்டல்ல போட்டுருவாங்க. எனக்கு தெரிஞ்சு அது மிகப்பெரிய தவறு. ஏன்னா வந்து படிக்கிற குழந்தை எங்க இருந்தாலும் படிக்க போகுது. அப்துல் கலாம் ராமேஸ்வரில் படிச்சு ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்ட் ஆகலையா? அப்போ அந்த குழந்தைய பிரிக்கணும், படிப்புக்காக வந்து பிரியணுன்றது வந்து ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து தத்து கொடுக்கறதுன்றது இன்னொரு விஷயம். சின்ன வயசுலயே தாத்தா பாட்டி வீட்டில் படிக்கும், அப்போ வந்து திடீர்னு வளர்ந்துட்டு அந்த குழந்தை இறந்துடுது. அதே போல திருமணம் ஆகுது, கணவன் மனைவி வந்து வேலை நிமித்தமாக பிரியறது, சண்டை போட்டு பிரியறது, டைவர்ஸ் பண்ணிட்டு பிரியறது. அப்புறம் குழந்தைகள் வந்து கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஃபாரின்ல இருக்கிறது, அப்பா அம்மா அங்க இருப்பாங்க. இது என்னன்னா இது எல்லாமே இருந்தும் இல்லாத வாழ்க்கை. குழந்தை இருக்கு, ஆனா வந்து இந்த பேரண்ட்ஸை கடைசி காலத்தை பார்த்துக்கொண்ட குழந்தைகள் அமெரிக்காலயோ ஜப்பான்லயோ ஜெர்மனிலயோ எங்கேயோ ஒரு கண்ட்ரில இருந்துகிட்டு அப்பா அம்மாவுக்கு வந்து வீடியோ சேட் பண்ணிக்கிட்டு 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அப்பா அம்மா வந்து பாக்குறதுன்றது வந்து ரொம்ப பெயின்ஃபுல். அப்போ இந்த விஷயத்துக்கு என்ன காரணம்? இது மாதிரி இந்த பிறப்புகள், அதாவது ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு குழந்தை வந்து பிரியுது, ஹாஸ்டலுக்காக பிரியுதுன்னா அந்த இடத்துல இவங்க ரொம்ப நல்ல ஃபேமிலி, இந்த குழந்தை அந்த வீட்டில் இருந்தா ஒரு இறப்பு ஏற்படும்ன்றத வந்து கடவுள் வந்து உணர்ந்து அந்த குழந்தைய அந்த ஒரு ஜஸ்ட் ஒரு நிரந்தர பிரிவா இல்லாம ஒரு ஷார்ட் பிரிவா பண்ணி வைக்கிறான்றது ஒரு கருத்து. இன்னொன்று வந்து இவங்க பண்ண பாவ புண்ணியங்கள், முன்னோர்கள் பண்ண பாவ புண்ணியங்கள், அந்த குழந்தை இருக்கு ஆனா அதை வந்து அந்த குழந்தையை கொஞ்சம் அனுபவிக்க முடியாதுன்ற ஒரு விஷயம். அப்போ இது எல்லாத்துக்குமே காரணம் நான் வீடுன்றது நான் ஆணித்தரமா சொல்றேன். அதிலும் குறிப்பாக இது வந்து தென்மேற்கும் வந்து வடகிழக்கும் வடமேற்கும் சம்பந்தப்பட்டது. ஏன் அந்த 3 மூலைன்னா அதுக்கு வந்து நிறைய ப்ராபர்ட்டி ரேஷியோஸ் இருக்கு, அதனால 3 மூலைகள் சொல்றேன். இதை வந்து எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் வந்து அப்படின்னா, நிறைய அன்னதானம் பண்ணணும். அன்னதானம்ன்றது வந்து இந்த வாய் வாழ்த்தாவிட்டாலும் வயிறு வாழ்த்தும். எந்த அளவுக்கு அன்னதானம் நீடி பீப்புளுக்கு, ஒரு குடிச்சிட்டு சும்மா ரோட்ல படுத்துறவனுக்கு சாப்பாடு பொட்டில் வாங்கி கொடுத்தீங்கன்னா அதை தூக்கி போட்டுருவான், அதில் மட்டன் இல்லை சிக்கன் இல்லைன்னு சொல்லிட்டு. உண்மையிலே நீட வந்து இருக்கவங்களுக்கு, பசி உணர்ந்தவங்களுக்கு நீங்க சாப்பாடு வயிறார தினமும் போட்டா கூட இந்த விஷயம் வந்து அந்த இருந்தும் இல்லாத வாழ்க்கைன்ற ஒரு விஷயம் வந்து ஏதோ ஒரு தருணத்துல கட்டாயி எல்லாரும் ஒன்று கூடக்கூடிய விஷயம் ஏற்படும். வீட்டுல அதே போல குப்பைகளை சேர்க்காதீர்கள். சுத்தம் சோறுபடும்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. இப்ப நான் சொன்ன பிரச்சனையை தீர்றதுக்கு வீடு கிளீனா இருக்கணும்ன்றது அத்தியாவசியம், வந்து மிக முக்கியமானது. தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம் அப்படின்னு சொல்லுவாங்க சார். நிஜமாவே இப்ப பல குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா பெற்றோர்கள் ஒரு பக்கம் பிள்ளைகள் ஒரு பக்கம் தான் இருக்காங்க. ரொம்பவே சிறப்பான டிப்ஸ் சொன்னீங்க சார். நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேர் சொல்லுங்க. வணக்கம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? சாஸ்திரி. எங்க இருந்து கால் பண்றீங்க? தர்மபுரி. சொல்லுங்க சார், பேசுங்க சார். வணக்கம், வாழ்க வளமுடன் சார். சார், ரொம்ப நாளா ஒரு நிலம் ஒண்ணு சேல்ஸ் பண்ண முடியலைங்க. சரிங்க சார். சார், அதாவது உங்க இடம் வந்து நல்ல இடமா இருந்ததுன்னா கடவுள் வந்து உங்களை அதை விற்க விடாம பண்ணுவார் சார். நல்ல தெற்கு இருந்து தெற்கு மேற்கு மலை இருந்ததுன்னா அது வந்து விற்க கூடாது சார். சப்போஸ் தவறான இடம் அப்படின்னு சொன்னா, உங்கள்கிட்ட ஏன் கையை விட்டு போகல அப்படின்னு சொன்னா, அந்த காம்பவுண்ட் வந்து ஒழுங்கு இல்லாமல் இருந்து தெற்கு மேற்கு பள்ளம் இருந்தாலும் இப்ப நீங்க கேட்கற நேரத்துக்கு இந்த பிரச்சனை உண்டு சார். அது நல்ல ஆண்டாள் வாஸ்து நிபுணர்கள் தர்மபுரியில இருக்காங்க, சக்திவேல் இருக்காப்ல, ஆண்டாள் சக்திவேல், அப்புறம் அமிர்தலிங்கம் இருக்காங்க. அவங்கள போன்ற ஆட்களை கூப்பிட்டு நீங்க அந்த ப்ராப்ளத்தை ரெக்டிஃபை பண்ணீங்க. நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள் சார். வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், பேர் சொல்லுங்க. எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? சொல்லுங்க சார், ஐயாட்ட பேசுங்க சார். வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்க சார், பதட்டப்படாம மெதுவா பேசுங்க சார். எந்த வீடு கட்டிருக்கோம். சரிங்க சார். அது வீட்டுக்கு ஒரு 4 வருஷம் புதுசா போலாமா சார்? இல்ல, உங்க கேள்வி கேளுங்க. நான் உங்களோட வீட்டு அமைப்பு கேட்கிறேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை, இல்ல உங்க வீட்டுல என்னன்னு சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். நான் சொல்றேன் சார் ஆன்சர். வடக்கு பக்கம் வந்து கிளாஸ் இருக்கு சார். வடக்கு பக்கம்
உங்களுக்கு வடக்கு பக்கம் கேப் இருக்கு, வடக்கு பார்த்த வாசல். பாத்ரூம் வந்து தென்மேற்கு. சார் உங்களுக்கு தென்மேற்கு தான் ப்ராப்ளம் சார். நீங்க கேள்வி கேட்கிற ஸ்டைல், நீங்க பேசக்கூடிய ஸ்டைல் வச்சுன்னு சொல்றேன். உங்களோட தென்மேற்கு தான் ப்ராப்ளம். தென்மேற்கு வந்து பிரச்சனையை வந்து ரெக்டிஃபை பண்ணீங்க, நல்ல வாழ்க்கை வாழ முடியும் சார். கடவுள் நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொன்னா தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயிலுக்கு போங்க. நல்ல வெற்றி பெற என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் சார். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா, பெயர் சொல்லுங்க. ராஜேஸ்வரிங்க. ராஜேஸ்வரிமா, எங்க இருந்து கால் பண்றீங்க? பெருங்குடி, சென்னையில இருந்துங்க. சொல்லுங்கம்மா, சார்ட்ட பேசுங்க. அம்மா வணக்கம், வாழ்க வளமுடன்மா. வணக்கங்க, வாழ்க வளமுடன். அங்க வந்து ஹஸ்பண்டும் நானும் இங்க வந்து எங்க ஹஸ்பண்டுக்கு 73 வயசு, எனக்கு 67 வயசாது. ஒரு பிளாட்ல இருக்கோம். வந்து 3 வருஷம் அந்த பிளாட்ட வாங்கி வந்து 3 வருஷம் ஆகுது. 4 ஆபரேஷன் பண்ணியாச்சு. ஹஸ்பண்டுக்கு 3 ஆபரேஷன், எனக்கு ஒரு ஆபரேஷன் பண்ணியாச்சு. பெரிய ஆபரேஷன், அவருக்கு லிவர் டிரான்ஸ்பிளான்ட், அப்புறம் என்னென்னமோ ஆபரேஷனுங்க, குடல் சரிவு, அது மாதிரி எல்லாம். எனக்கு ஒரு சின்ன கட்டி இருந்து எடுத்தாங்க. ஆனா பிரச்சனை, உயிர் பிரச்சனை ஒண்ணும் இல்ல. ஆனா இந்த மாதிரி ஆபரேஷன் ஆறது இந்த வீட்டுல வந்து நீங்க உங்கள்கிட்ட பேசுறது எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனா வந்து எங்களுக்கு தெரியாம வாங்கிட்டோம். இது வந்து இந்த பிளாட்ல கிழக்கு மூடி இருக்கு, பக்கத்து பிளாட்டோட இது இருக்கு, அதனால கிழக்கு மூடி இருக்கு. எம்ம பக்கம் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. நார்த் சென்டர் வந்து கொஞ்சம் உள்வாங்கி இருக்கு. என்ன செய்யலாம்? ராஜேஸ்வரிமா, முதல்ல உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம். நீங்க பேசுறது பார்த்தா 30 வயசு பெண் மாதிரி பேசுறீங்கம்மா. 67 வயசுன்றது தெரியல உங்க குரல்ல. என்னுடைய அன்பான பாராட்டுகள். 2வது விஷயம், இது வந்து வாஸ்து குறைபாடுன்றது நீங்க நம்புறீங்களாமா இந்த பிரச்சனைகள்லாம்? நீங்க பேசுறதெல்லாம் நாங்க எப்பவுமே போட்டுட்டு இருப்போங்க. சரிம்மா. அதனால இது கிழக்கு மூடி இருக்கிறது தப்புன்னு நீங்க சொல்லுவீங்கன்னு நினைச்சேனா? ஆமா. அப்புறம் வந்து உங்களுக்கு அம்மா ஆக்சுவலா வந்து கிழக்கு மூடி இருக்குன்னா உங்களுக்கு வந்து வடக்கு வாசலாமா உங்களுக்கு? இல்ல, தெற்கு வாசல்ங்க. வடக்கு உள்வாங்கி இருக்கு. வடக்கு உள்வாங்கினா தென்மேற்கு தான்மா ப்ராப்ளம். நீங்க தென்மேற்கும் கிழக்கும் தான் இருக்கு பிரச்சனைமா. தென்மேற்குல என்ன இருக்கு? தென்மேற்குல வந்து லெட்ரின், அதாவது பாத்ரூம் ரெண்டுமே தவறுதாமா. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ரிட்டையர்ட் லைஃப்மா, லைஃப்ல இனிமேல் நீங்க ஹனிமூன் லைஃப் ஸ்டார்ட் பண்ண போறல. இருக்கிற வந்து வாழ்க்கை இன்னொரு 30-40 வருஷம் நீங்க இருக்க போறீங்க. 100 வயசு வரைக்கும் நீங்க சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு நல்ல ஸ்பெசிபிகேஷன், வாஸ்து ஸ்பெசிபிகேஷன்ல சின்ன வீடுக்கு ஒரு 400 ஸ்கொயர் ஃபீட் கூட போங்க. ஏன்னா உடம்புல கத்தி படக்கூடாதுமா. அது நானும் எனக்குலாம் ஒரு மேசிவ் சர்ஜரி ஒன்று பண்ணியிருக்காங்க. எனக்கும் தொண்டையில் ஒரு 65 தையல் போட்டு 2 கிளாண்ட் எடுத்தாங்கம்மா. அந்த அனுபவத்தில் சொல்றேன், உடம்புல கத்திப்படக்கூடாது. மருத்துவர்கிட்ட நம்ம போனாலே அது வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைமா. நீங்க நல்லா புரிஞ்சிருக்கீங்க. தயவுசெய்து நான் ஒரு ஹம்பிள் ரிக்வஸ்டா சொல்றேன், நல்ல வாஸ்துபடி உள்ள, ஆண்டாள் வாஸ்துபடி உள்ள ஒரு வீட்டுக்கு போங்க. மெட்ராஸ்ல அபார்ட்மெண்ட் இருக்குன்னா அதுல வந்து 6000 வீடு நான் பார்த்திருக்கேன்னா அதுல வந்து ஒரு 40-50 வீடு கூட வாஸ்துபடி இல்லைன்றதுதான் வந்து வேதனையான உண்மைமா. ஸோ கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கிட்டு நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள்மா. கடவுள் நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொன்னா காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போங்க. நல்ல கேள்வி கேட்டதுக்கு நன்றிமா. வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? சார், என் பேர் பத்மாவதி. பத்மாவதிமா, எங்க இருந்து கால் பண்றீங்க? திருப்பூர்ல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்கம்மா, சார்ட்ட பேசுங்க. அம்மா வணக்கம் பத்மாவதி, வாழ்க வளமுடன். திருப்பூர் எங்க இருந்து பேசுறீங்க? திருப்பூர்ல பிஎன் ரோட்ல இருந்து பேசுறேங்க சார். ஓகே, சொல்லுங்கம்மா. பெருமாநல்லூர் ரோடு. சார், எங்க ஆமாங்க சார். சார், எங்க வீட்டுல பிஎன் ரோடு பக்கம் இருக்குங்க சார். சொந்த வீட்டுல வந்திருந்து ஒரு தூண் இருக்குன்ட்டு ரொம்ப ஃபீலிங்கா இருக்குங்க சார். எல்லாரும் சொல்லிட்டே இருக்காங்க. என்ன ஒரு தூண் இருக்குண்டா? சார், வீட்டுக்குள்ள பொது செவர் இருந்துச்சுங்க சார். அதனால செவர்ல இப்ப பால்கனிலையும் ஹால்லயும் ஒத்த தூண் நிக்குது. அதனால ரொம்ப இதுன்னு சொல்லி எல்லாம் வரவங்க எல்லாம் சொல்றாங்க. ஒரு சின்ன விஷயம் பத்மாவதிமா, இந்த உங்க திருப்பூர் அதாவது கொங்கு மண்டலத்தோட ஒரு நான் சாபக்கேடு கூட சொல்லுவேன். என்னன்னா, இந்த ஒரு தூணு, 2 தூணு, 3 தூண், 4 தூண் எல்லாம் வந்து, ஏன்னா அங்க விவசாயம் பண்ணிட்டு 6 மணிக்கு அப்புறம் யாருக்கும் வேலை இல்லைன்னு நினைக்கிறோமா. அதனால புது புது கட்டுக்கதைகள்லாம் அங்க தூண் இருக்கா, தவறான இடத்துல இருந்தா தப்புமா. வடகிழக்குல தூண் வரக்கூடாது. மற்றபடி அங்க ஒரு தூண் இருக்கு, வடகிழக்குல இன்னொரு தூண் போட்டோம்னா அது ஈசானத்துல 2 பில்லர் போட்ட மாதிரி ஆயிடும். சோ இந்த கான்செப்டை விட்டுருங்க. அது எந்த இடத்துல இருக்குன்றது பார்த்து அந்த ப்ராப்ளத்தை ரெக்டிஃபை பண்ணுங்கம்மா. இந்த ஒத்தப்படை இந்த கதவுக்கு ஜன்னலுக்குலாம் அவசியமே கிடையாது. சோ இதையும் இந்த இடத்துல சேர்த்து சொல்லிக்கிறேன். நல்ல வாழ்க்கை வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்மா. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம். பேர் சொல்லுங்க சார். மேடம் சொல்லுங்க சார், ஐயாட்ட பேசுங்க. சார் வெங்கடேஷ், வணக்கம். வாழ்க வளமுடன். சொல்லுங்க சார். வணக்கம் சார். சார், எங்க வீடு வந்து தெற்கு சைடு வாசப்படி. சரி, தெற்குல மேற்கு ஓட்டி இருக்கா கிழக்கு ஓட்டி இருக்கா வெங்கடேஷ்? மேற்கு ஓட்டி இருக்கு. அது தவறு வெங்கடேஷ், அது தவறு. அடுத்த கேள்வி.
அதாவது பெட்ரூம் வந்து தென்மேற்குல வருது சார், அது வரலாமான்னு கேக்குறேன். தென்மேற்குல பெட்ரூம் வரலாம், நல்ல விஷயம். வரலாம், 100% நல்ல விஷயம். இல்ல அங்க வரக்கூடாது, அங்க வந்தா குழந்தைகள் வந்து சரியா இருக்காது அப்படின்னு. தென்மேற்குல பெட்ரூம் இல்லாம வேற எங்க வைக்கலாமா, நீங்களே சொல்லுங்க. இல்ல அவங்க வர அது மாதிரி புக்ல ஏதோ படிச்சாங்களா, அதனால கேட்டேன். அதான் சார், அதாவது புத்தகம் படித்து நீச்சல் அடிக்க முடியுமா? நீச்சல் கத்துக்க முடியுமா புஸ்தகம் படிச்சுட்டு? அப்ப புஸ்தகத்துக்கு அந்த புஸ்தகம் வந்து நம்ம கதைக்கு ஒவ்வாத புஸ்தகம். நல்ல விவரம் தெரிஞ்சவங்க சொல்லிட்டு, விவரம் தெரிஞ்சவங்க சொன்னாங்கன்னா நான் ஒத்துக்கிறேன் சார். தென்மேற்கு நைருதி மூலை, அது வந்து உயரமா இருக்கணும், அங்கதான் கணவன் மனைவி படுக்கணும். தைரியமா அந்த இடத்துல நீங்க வசிக்கலாம். நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள் சார். வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. சிறு நேர வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்கள் சொன்னீங்க சார். அற்புதமான ஆன்மீக தகவலோட நிகழ்ச்சியை சிறப்பா நீங்க துவங்கினோம். வாஸ்து டிப்ஸ் சொன்னீங்க, நிறைய பேருடைய கேள்விகளுக்கு மிக தெளிவான விளக்கங்களும் கொடுத்தீங்க சார். மிக்க நன்றி. ஸ்ரீமத்தே விஷ்ணு சித்தாரே மனோநந்தன ஏதவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கு. நாளைக்கு மீண்டும் காலை உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இவ்வளவு நேரம் நம்ம வாஸ்து குறித்த தெளிவான விளக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அடுத்ததாக ஜோதிடம் குறித்த நிறைய விளக்கங்களை தெரிஞ்சுக்க போறோம். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள்.